ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன். இதை பற்றி சொல்லணும்னா இதுதான் மருத்துவ உலகத்தோட அடுத்த மைல்கல். இப்போ இருக்கக்கூடிய மருத்துவ உலகத்தோட முக்கியமான விஷயம் மனித உயிர்களை காப்பாற்றுறதா இருந்தாலும் இன்டர்னல் ஆர்கன் ஃபெயிலியர், அதாவது மனித உடல் உறுப்புகள்லேயே முக்கியமான உறுப்புகளாக சொல்லக்கூடிய இதயம், கிட்னி, லிவர் போன்ற உறுப்புகள்லாம் செயல் இருக்கும்போது இந்த உடல் உறுப்புகளுக்கு மாற்றாக வேறு உடல் உறுப்புகள் நமக்கு தேவைப்படுது. இதனால் மட்டும் ஒவ்வொரு வருடமும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துட்டு இருக்காங்க. இது என்ன தெளிவாக சொல்லணும்னா இந்த உடல் உறுப்புகள் சரியான நேரத்தில் கிடைக்காததால் ஒவ்வொரு நாளும் அமெரிக்காவில் 7 பேர் இறந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் இப்போ இந்த ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லக்கூடிய இந்த முறை மூலமாக மனிதர்களுக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆகும்போது விலங்குகள் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எடுத்து மனிதர்களுக்கு வச்சு மனித உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடிய இந்த முறை பேர் தான் வந்து ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த நேரத்தில் தான் இப்போ முதல் முறையாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு 65 வயசு நபருக்கு இந்த ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் மூலமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிட்னியை எடுத்து வச்சதில் இந்த நபர் உயிர் பிழைச்சது மட்டும் இல்லாமல் இந்த ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் மூலமாக மனித உயிர்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை உருவாக்கியிருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இந்த ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் மூலமாக உயிர் பிழைச்ச இந்த நபர் வந்து இறந்துட்டு தான் வெளிவந்திருக்க செய்தி இப்போ ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் முறை மேலேயே ஒரு கேள்விக்குறி உருவாக்கியிருக்கு. ஸோ இதனால தான் இந்த ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் என்ன, இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த நபர் எப்படி இறந்தார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனித உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய முக்கிய உறுப்புகளில் ஏதாவது ஒரு உறுப்புகள் வந்து செயலெடுக்கும் போது அந்த உறுப்புகளுக்கு பதிலாக மிருகங்கள் இருக்கக்கூடிய உறுப்புகளை எடுத்து மனிதர்களுக்கு வச்சு மனித உயிரை காப்பாற்றுற முறை பேர் தான் வந்து ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன். இதை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. 1800, அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய தொழில் புரட்சி ஆரம்பிக்கும் போதே நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் மெடிசன் சொல்லக்கூடிய இந்த மருத்துவ முறை வந்து அப்பவே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது யாருன்னா ஃப்ரீட்ரிச் செச்சூனர். அதாவது 1804 தான் ஜெர்மனி சேர்ந்த ஒரு நபர் வந்து இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் மெடிசன்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கிற மார்பின் சொல்லக்கூடிய ஒரு பெயின் கில்லர் உருவாக்குனாரு. இதுக்கப்புறம் தான் இந்த மாடர்ன் மெடிசன் வந்து வேகமாக வளர ஆரம்பிச்சது. இப்படி இருக்கும்போது தான் 1963, அதாவது 1963 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியான துலேன்னு சொல்லக்கூடிய தனியார் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் பிரெயின் டெட்னு சொல்கிற மூளை இருப்பை சந்திச்ச 6 நபர்களை தேர்ந்தெடுத்து சிம்பான்சியோட கிட்னிகளை மனிதனுக்கு பொறுத்துற ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனால் இந்த முயற்சி அவங்களுக்கு பலன் அளிச்சுதான்னு கேட்டால் இல்லை. இப்படி இருக்கும்போது தான் 1964, அதாவது இந்த ஆராய்ச்சி நடந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் கீத் ரிமிச்மான் சொல்லக்கூடிய அமெரிக்காவை சேர்ந்த மருத்துவர் வந்து டயாலிசிஸ் மூலமாக கிட்னி இழந்த ஒரு பெண்ணுக்கு சிம்பான்சியோட கிட்னியை எடுத்து பொறுத்துற முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். இந்த முயற்சி அவருக்கு பலன் கொடுத்ததுன்னு கேட்டால் ஆமாம். அதுக்கு காரணம் என்னென்னா இந்த சிம்பான்சியோட கிட்னியை பொருத்தப்பட்ட இந்த பெண்மணி வந்து கிட்டத்தட்ட 9 மாதங்கள் வந்து உயிர் வாழ்ந்திருக்காங்க. இதனால தான் குறிப்பாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் வெற்றி அடைஞ்சதாக பார்க்கப்படுது. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ ஏன் ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் முறைக்கு பன்றிகளோட கிட்னி மட்டும் பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆர்கன் ரிஜெக்ஷன். இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு அமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்னா, பொதுவாக நம்ம உடலுக்கு சம்மந்தமே இல்லாத வைரஸோ இல்லை பாக்டீரியாவோ உள்ளே வரும்போது இந்த நோய் எதிர்ப்பு அமைப்பு வந்து செயல்பட்டு இந்த வைரஸ் இல்லாத பாக்டீரியா வந்து அழிக்க ஆரம்பிக்கும். அப்படி ஏற்படுற இந்த செயலால் தான் வந்து ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் முறையிலையும் வந்து ஆபத்துக்கள் ஏற்படுது. ஏன்னா இந்த ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் முறையில் பன்றிகள் இருக்கக்கூடிய கிட்னி எடுத்து மனிதனுக்கு வைக்கும்போது நம்ம இம்யூன் சிஸ்டம் செயல்பட்டு இந்த ஆர்கன்ஸை எதிர்க்க ஆரம்பிக்கும். இந்த செயலால் தான் வந்து இந்த ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து தோல்வி அடையுது. ஸோ இதனால தான் இப்போ விஞ்ஞானிகள் இப்போ ஆர்கன் ரிஜெக்ஷனை தடுக்கிறதுக்காக ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் செய்யப்பட்ட பன்றிகளை பயன்படுத்தி ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இப்படி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் செய்யப்பட்ட பன்றிகளோட ஆர்கன்ஸை நம்மளோட உடம்பு எதிர்க்காது. ஸோ இதனால தான் இப்போ விஞ்ஞானிகள் இந்த ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து மனிதர்களுக்கு வருங்காலத்தில் மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த முறையை பயன்படுத்தி தான் வருங்காலத்தில் பல லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற போகிறோம். ஓகே, இந்த வீடியோ மூலமாக ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் என்ன, அது வருங்காலத்தில் மனிதர்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க ஒரு தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் டாபிக் மீட் பண்ணுறேன். அண்டில் சைனிங் ஆஃப், திஸ் மீ பரணிக்குமார்.